ஆடுகளோட நீங்க அழகா ஒரு உணர்வை பதிவு பண்ணியிருக்கீங்க. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு, எப்படி நடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் பிரணீதாட்ட கொடுங்க மைக், அவங்கள்ட்ட இருந்து கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர்ஸாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகேந்திரன் அங்கிள், மகேந்திரன் அங்கிள், சாய் அண்ணா, சந்திரன் அங்கிள் எனக்கு டைலாக்கெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள், சிவா அங்கிள், அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பியும் போட்டு எனக்கு காட்டினாங்க. அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் தான் படத்தை நல்லா பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம். சொல்லுங்கள். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். சரி, அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடுச்சா இல்லை உங்களால் பிடிக்க முடிஞ்சுதா? அந்த ஆடோடு நீங்கள் எப்படி நடிச்சிங்க அதை சொல்லுங்கள். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஆடு, கம்ஃபர்டபுளாக இருந்ததா? எப்படி? கம்ஃபர்டபுளாக இருந்தது, தூக்க முடிஞ்சது. சரி. விஜய், கார்த்தி, நீங்கள் சொல்லுங்கள். என்ன படிக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான். இயக்குனரோட சொந்தக்காரவங்க நடிச்சிருக்காங்க, அந்த ஊரை நடிச்சிருக்காங்க. புஜ்ஜியட் அணுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய வெற்றி ஆகணும். நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ விஜய், நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மைதான். நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது. ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன். என் தம்பியை நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் வேணும்னு இவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டாரு. நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கிறேன். எனக்கு எதுவுமே பண்ண தெரில. அப்புறம் கேமராமேன் இவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் அது துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்கு ஆரம்பிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க. எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க. அதனால் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி பேசுறியப்பா. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் நடிக்கணும், நல்லா படிக்கணும், ரெண்டும் முக்கியம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன். ஆனால் எனக்கு 2 days கழித்து மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அது பண்ணு, உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எந்த கேரக்டர்னாலும் நம்ம வந்ததை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் மகேந்திரன் அண்ணாக்கும், இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும், படம் நல்லா ஓடணும். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு உயிரை தேடி பயணம் செய்யும் 2 உயிர்களின் கதை தான். மொத்தத்தில் ஒரு லைன் இந்த படம் பற்றி சொல்லணும்னா, பாடலாசிரியராக இருந்தவர் பாடகராக மாறியிருக்கும் அணுப்பட்டி பாடகர். பூவாய் மலர்ந்த புது குரலாக வாசம் செய்ய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கு. கார்த்திக் அவர்களை. புஜ்ஜி அட் அணுப்பட்டி இந்த திரைப்படத்தின் பத்திரிகை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கும் வணக்கம். குழந்தை நட்சத்திரங்கள். ஸோ இந்த புஜ்ஜி அட் அணுப்பட்டி வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுவிதமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ முதல்ல சார் வந்து எனக்கு ட்ரெயினர் சார் வேல்மணிக்கம் சாரோட ட்ரெயினர் நான் பாடல் எழுதிட்டு இருந்தேன். அப்போது அவர் வந்து சார் ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான். அவரோட மியூசிக்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் ட்ரெயினர். ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து இளையராஜா சார் வீட்டில் நடந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. ஸோ கம்போசிங்லாம் முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சுச்சுவேஷன் வந்து ரெக்கார்டிங் போகணும், எல்லாம் பண்ணணுன்றதுனால, ஷூட் பண்ணணுன்றதுக்காக
சீக்கிரமாக அந்த சாங் வேலைகளெல்லாம் வந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு வந்து கால் பண்ணார். உடனே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ரெக்கார்டிங் வைக்க போகிறாங்க போல் இருக்கு, இப்போது எப்படியும் ரெக்கார்டிங் போய் இருக்கணும், லிரிக்ஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு போனேன். ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு, என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிடுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அதனால் சாருக்கு வந்து நான் சும்மா பாடி காட்டும் போதே அவர் என்னோடய வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார். ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே வந்து ஒரு, ஏன்னா முதல் முறையாக பாட போகிறேன், அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன், அதுவும் இல்லாமல் இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அதை பாடுறேன்னும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்தது. ஸோ அது இந்த படத்தில் ஒரு நடந்த ஒரு மேஜிக். ஸோ அதுக்கும் வந்து நான் ராமச்சந்திரன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் படத்தில் நான் பாடலாசிரியர் ஒரு 200 பாடல்கள் எழுதியிருக்கேன், எல்லாம் தாண்டி முதல் முறையாக பாடியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ சாருக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கதை, இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் ஃபுல்லாக குழந்தைகள் சூழல், ஆட்டுக்குட்டி, இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேயே இருந்ததுனால, கோயம்புத்தூர் ஊட்டி இந்த மாதிரி வசித்து எங்களுடைய பூர்வீகம் அப்படி இருந்ததுனால எனக்கு அது தெரியும். ஸோ பசங்க வந்து ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். அதை வந்து சமீப காலமாக நம்ம எந்த திரைப்படத்துலையும் அந்த மாதிரி ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. முதல் முறையாக வந்து குழந்தைகளோட குடும்பங்களோட தேட்டருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து புஜ்ஜியட் அனுப்பட்டின்ற ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள், இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு களம் இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களை நீங்கள் வந்து இதை எழுதி இதை மக்களை தேட்டருக்கு கொண்டு வரணும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைகள் வந்து இப்போ செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படமாக கூட இது இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மேலும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த கார்த்திக் ராஜா சார், அவரை பற்றி பேசியே ஆகணும். கம்போசிங்லேயே சரி, டக்குன்னு டியூன் போட்டுகிட்டே இருக்கார். இவ்வளோ நான் அப்படியே வியந்து போயிட்டேன், இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சார் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வரல, இருந்தாலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த படக்குழு அனைவருக்கும், இங்கே இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மக்கள் வந்து எல்லாருமே இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்து, குழந்தைகளோடு வந்து பார்த்து, ஏன்னா சரியான டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு, May 31. ஸோ எல்லோரும் குழந்தைகளோடு வந்து பார்த்து இந்த 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 ஒரு கதைக்களத்தை இருக்கிற அந்த சூழலை வந்து அனுபவித்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? பாடுறீங்களா? இந்த பாட்டை மறந்துட்டீங்களா? சரி, ஓகே, போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மீட்டு. நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாடலும் இது ஒரு மூவியில் ஒரு படத்தில் பாடுறது தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் ராஜா சார், அதுக்கப்புறம் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஃபஸ்ட் மூவி, ஃபஸ்ட் படங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோ டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அப்புறம் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 18 நாளில் படத்தை ஆரம்பித்து எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல், தடை இல்லாமல், அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடையும் வச்சு கதையை அழகாக சொல்லியிருக்கிற, அது மட்டும் இல்லை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அதை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் சாயமோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசாமல், ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமாக இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை,
இந்த உலகத்தையே இயக்கிற சக்தி அன்பு தான், அன்பே சிவம். அந்த அன்பை மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டைரக்டர். அது மட்டும் இல்லை, சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அது தவறு செய்யும், அது வளரும், அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம். அதுதான் அடுத்து நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கும்போது எங்கள் கூட இருந்து இப்போ இல்லாமல் இருக்கிற உதவி இயக்குனர் சந்திரன் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தி. தேங்க்யூ. டைரக்டர் ராம் கந்தசாமி அவர்களும் மகேந்திரன் சார் அவர்களும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் ராம் கந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புஜ்ஜிங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராம் கந்தசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல விதமாக பாராட்டி கருத்துக்களை வெளியிடுமாறு, விமர்சனங்களை வெளியிடுமாறு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பியார் சாமி உடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே போல் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கணும். இது என்னுடைய ஆம்பிஷன். இது நிறைவேறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ப்ரெஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேசினோடனே நான் அது செலக்ட் ஆகனா இல்லையான்னு தெரியல. பட்டு அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன். நான் நம்பவே இல்லை. பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்கலைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால வர முடியல. ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட். எனக்கான ஒரு ரோல் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா எனக்கு அந்த டைமில் நடந்தது. நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஒரு மிராக்கிள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி. ஏன்னா நான் எல்லாமே அந்த 4 இயர்ஸில் வந்து நான் முக்கால்வாசி ஒரு காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சீரியஸான ரோல். நான் மோஸ்ட்லி சொல்ல போனால் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது. நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது. பட் இது வந்து நினைவாக்க இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம். பட்
என்ன சொல்கிறது, சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும். பட் அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரோட ஊர் தான், எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதுவே பார்க்கல, பட் அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து 18 நாள் தான் எடுத்து முடித்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 2 மாதம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணேன். ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார், இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டாக போயிட்டு இருந்தாங்க. சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு 1-2 டேக் எடுத்தாலே வந்து முகம் சுளிப்பாங்க. பட் சார் அருண்மொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். எனக்கு அதுலேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, நம்ம டக்குன்னு முடிக்கலாம், எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல, என்னோடய கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது. அண்ணா வந்து வாயே கிடையாது, நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு 2 மணி 3 மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது. அப்போ வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு, அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து, அப்புறம் ஈவினிங்காக அவங்களே வந்து என்னை ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து நக்கலைட்ஸில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். அப்படியே சேனலில் இருக்க எல்லார் பேரையும் சொல்லி ஒரே நிமிஷம். வேல்மணிக்கு சார் வாங்க, ஒரு 2 வார்த்தை பேசுங்க நல்லபடியாக. இன்னொன்று சந்திரன் சொல்லிட்டு என்னுடைய உதவி இயக்குனர், அவர் வந்து படம் ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து டீமுக்கே உள்ளே ஜாயின் பண்ணார். அவர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, பட் கண்டிப்பாக இந்த இடத்துல எங்கேயாவது இருந்து வாழ்த்துவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தை அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா என்னுடைய கஷ்டத்தை அவருக்கு புரிஞ்சிருச்சு. டீமு வந்து 4 பேர் அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப மெனக்கெட்டு 2 நாளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் டோட்டல் ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப இதாக பண்ணி கொடுத்தாரு. பட் இப்போ அவர் நம்மகிட்ட இல்லை, ரொம்ப கவலையாக இருக்குது சார். முச்சி அணுப்பட்டி பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட என்னோடய படம் மாதிரி தான் இது. இன்னும் இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க, நடித்தவங்க எல்லாருமே என்னோட நெருங்கிய நண்பர்கள். கேமராமேனாக இருக்கட்டும், அருண்மொழிச்சோழன் கேமராமேன், கமல், படத்தின் நாயகன் கமல், கார்த்திக் ராஜா சார், எல்லாருமே என்னோட நெருங்கிய நண்பர்கள். எல்லோரும் இந்த படத்தோட டெக்னீஷியனை பற்றி பேசினாங்க. இந்த படத்தை வந்துட்டு இயக்குனரோட அதிகமான டைம் நான் பார்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் மேலே இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படத்தில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ராமநாராயண் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கும். நல்ல எமோஷ்னலாக, எந்த வித ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு தேவை. நன்றி.